தூத்துக்குடி மாவட்டம் பூச்சந்தைக்கு பேரூரணி, தெய்வச்செயல்புரம், ஒட்டப்பிடாரம், செட்டிக்குளம் போன்ற இடங்களில் இருந்து மல்லி, பிச்சி, செண்டு, பச்சை போன்ற பூக்களும், ஊட்டி, ஓசூர் போன்ற இடங்களில் இருந்து ரோஸ் பூக்களும் வருவது வழக்கம். ஆனால் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழை காரணமாக பூத்தோட்டங்களில் மழைநீர் தேங்கி பூக்கள் செடியிலேயே அழுகத் துவங்கிவிட்டன. இதனால் தூத்துக்குடி பூச்சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. இதன் காரணமாக கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகைப்பூ தற்போது 2500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. இதேபோல் ரோஸ் 400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கொடிவேரி அணையின் கீழ்ப்பகுதியான பவானி ஆற்றில் கோவையைச் சேர்ந்த 6 தனியார் கல்லூரி மாணவர்கள் குளிப்பதற்காக வந்துள்ளனர். அப்போது ஆற்றின் ஆழமான பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த யோகேஷ், லஜு ஆகிய இருவருக்கும் நீச்சல் தெரியாததால் இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளனர். இதனைக் கண்ட சக மாணவர்கள் நீரில் மூழ்கிய மாணவர்களை 10 நிமிடத்தில் மீட்டு மேல் சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சையில் இருந்த யோகேஷ் என்ற மாணவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு 50க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள், பயணிகள் ஆட்டோக்களுடன் பெட்ரோலிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளை ரத்து செய்ய வலியுறுத்தியும், ஏழை எளிய மக்களை வதைக்கும் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் விலையை குறைக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்கள் மற்றும் வாக்குப்பெட்டிகள் வைக்கும் பாதுகாப்பு அறைகளின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடு பணிகள் குறித்து கரூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் தா. பிரபு சங்கர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தர வடிவேல் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதுகுறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 12 உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற இருப்பதாகவும், இதில் 10 அமைப்புகளுக்கு முதல் கட்டமாகவும் 2 நகராட்சிகளுக்கு 2வது கட்டமாகவும் தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு சென்றபோது ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அடுத்த பண்டாரம்பரப்பு என்ற இடத்தைச் சேர்ந்த ஷிபின் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒன்றிய அரசின் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் CITU தொழிற்சங்கம் சார்பாக வாகன நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக சென்னை டி-நகர் பேருந்து நிலையம் அருகே CITU நகர போக்குவரத்து மாநில இணை செயலாளர் அன்பழகன் தலைமையில் வாகன நிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் CITU தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலைகளின் குறுக்கே நின்ற வாகனங்களை தடுத்து நிறுத்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு பகுதியைச் சேர்ந்த சாலமன் ராஜா என்பவரும், அதே பகுதியைச் சேர்ந்த ஆண்டனி அருள் ராயர் என்பவரும் நாகப்பட்டினம் பட்டி பகுதியில் உள்ள உறவினரை பார்க்க இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் சாலமன் ராஜா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிருக்கு போராடிய ஆண்டனி அருள்ராயர் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு பேரூராட்சியில் பல்நோக்கு விடவர் கலந்தாய்வு கூடம் திறக்கப்பட உள்ளது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட இந்த பல்நோக்கு விடவர் கூடத்தை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திறந்து வைத்தார். பெரியசாமி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் என். கௌதமன், செயல் அலுவலர் தலைஞாயிறு வட்டார ஆத்மா தலைவர் மகாகுமார், தலைஞாயிறு முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட விவசாய சங்க செயலாளர் சம்பந்தம், தலைஞாயிறு ஒன்றிய குழு தலைவர் தமிழரசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த வடக்கு அமுதுண்ணாங்குடி கிராமத்தில் உள்ள TTTA பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஒயிலாட்டம், கும்மி உள்ளிட்ட பாரம்பரிய நடனக்கலை மூலம் பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் கீழ் மாலை நேரத்தில் வீட்டிற்கே வந்து ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் கல்வி கற்பிக்கும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டது.
சென்னை யாவடி அடுத்த பருத்திப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஹாப்பி நெஸ்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் ஜென்டில்மேன் செக்யூரிட்டி சர்வீஸ் என்ற ஒப்பந்ததாரர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக வாயில் பாதுகாவலர்கள் மற்றும் வீட்டுப் பணிகளுக்கான 40 ஊழியர்களை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதமாக ஒப்பந்ததாரருக்கு வழங்க வேண்டிய கட்டணம் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. இதுவரை சுமார் 24 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஆவடி குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர்களிடம் ஒப்பந்ததாரர் புகார் அளித்துள்ளார். இதனிடையே ஊதியம் வழங்க கோரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்க வேண்டும் என குடியிருப்பு சங்கத்தினருக்கு வலியுறுத்திய பின்னர் ஊழியர்கள் கலைந்து சென்றனர். நான் ஹாப்பினஸில் 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். ஆனால் 1.5 வருஷமாக எந்த ப்ராப்ளம் கிடையாது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி தான் எம்டி கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த 6 மாத காலமாக ஆண்டவர் சம்பளமும் சரி வரலை. அப்படி வந்தாலும் இழுப்பறி தான், இன்ஸ்டால்மெண்ட்டு தான். இப்போ 3 மாதமாக நிலுவையில் இருக்குது. நாங்கள் பசியும் பட்டினியமாக வாடுறோம். என் குடும்பம் வீட்டில் வாடகை இருக்கவங்களாம் காலி பண்ணுங்கள், எங்களுக்கு வாடகை தேவை அப்படின்றாங்க. நான் ஒரு வீட்டில் இருக்கிற ஃபேமிலி உடம்பு சரியில்லை, அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதில்ல. எம்டி எவ்வளோ உதவி பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒத்துழைப்பும் ஒரு பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் வரல. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டை சேர்ந்த நபர் அங்குள்ள தனக்கு சொந்தமான காலி நிலத்திற்கு காலி நிலவரி சான்றிற்காக திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதற்கு மனுவை பரிசீலனை செய்து வரி விதிப்பதற்கு வருவாய் ஆய்வாளர் யுவராஜ் என்பவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மனுதாரர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை சென்னை பிரிவு 2 அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வருவாய் ஆய்வாளர் யுவராஜ், தற்காலிக ஊழியர் தேன்மொழி ஆகிய இருவரையும் கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து லஞ்ச பணமாக வாங்கப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் மாதுச்சநல்லூரில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைப்பதற்காக முதல்கட்டப்படியாக கடந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி முதல் மத்திய தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணிகள் நடந்து வருகிறது. இந்த அகழாய்வு பணிகளை காண பல்வேறு இடங்களில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி செயின்ட் மேரிஸ் கல்லூரியைச் சேர்ந்த வரலாற்றுத்துறை மாணவிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் அகழாய்வு பணிகளை பார்வையிட வருகை தந்தனர். இவர்களை நெல்லை அருங்காட்சியகம் காப்பாற்றியர் சிவசக்தி வள்ளி வழிநடத்தினார். இவர்களுக்கு மத்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் யத்தீஷ்குமார் விளக்கமளித்தார். திருப்பூர் மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பகம் உடுமலை வனச்சரகத்திற்குட்பட்ட ஈசல் திட்டு செட்டில்மென்ட் மலைவாழ் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார், செந்தில் ஆகிய 2 சகோதரர்கள் தனது நண்பர்களுடன் தேன் எடுப்பதற்காக வனப்பகுதிக்குள் சென்றனர். அப்போது ஈச்சமார்க் என்ற இடத்தில் 2 கரடிகள் இவர்களை தாக்க முற்பட்டது. இதில் மகேஷ்குமாரின் இடது கை ஆள்காட்டி விரல் துண்டானது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த மகேஷ்குமார், செந்தில் ஆகியோரை மீட்ட சக நண்பர்கள் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து உடுமலை வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த பழைய பெருங்குளத்தூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர நகரைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனது சொந்த ஊரான வந்தவாசிக்கு சென்றுள்ளார். இதனிடையே அவரது மகள் ஆண்டாள் என்பவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 5 சவரன் தங்க நகை, 1.5 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இதுகுறித்து பீர்க்கன்கரணை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். சார்ஜாவில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் சென்னை வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னைக்கு உள்நாட்டு பயணியாக வந்த ஒரு ஆண் பயணியின் உள்ளாடைக்குள் 43.3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ தங்கப்பசை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பயணியை கைது செய்தனர். மேலும் தங்க கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு பயணியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதற்கிடையே துபாயில் இருந்து ஃப்ளை துபாய், இலங்கை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 விமானங்கள் அடுத்தடுத்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தன. அந்த விமானங்களில் வந்து சென்னையைச் சேர்ந்த 3 பயணிகளின் உள்ளாடைகள் மற்றும் சூட்கேஸிற்குள் 1.23 கிலோ தங்கம் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 3 பேரையும் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் பெருத்தநாயக்கன்பாளையம் தாலுகாவிற்குட்பட்ட தும்பல் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த மூங்கில் கூடை பின்னும் தொழிலாளி சின்னமுத்து என்பவருக்கு ஜெயலட்சுமி என்ற மனைவியும் 2 மகன்களும் மாற்றுத்திறனாளியான
லோகாம்பால் என்கின்ற மகளும் உள்ளனர். இந்த நிலையில் சின்னமுத்து தனது மனைவி ஜெயலட்சுமி மற்றும் மாற்றுத்திறனாளி மகள் லோகாம்பாலுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இவர்கள் 3 பேரும் தங்கள் வீட்டின் அருகே கூடை பின்னும் தொழில் செய்து அதில் வரும் வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் சின்னமுத்து கூடை பின்னும் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். பின்னர் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக சடங்குகள் செய்து கொண்டிருந்த போது திடீரென தந்தை இறந்த துக்கம் தாங்காமல் மகளும் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனால் வேதனையடைந்த உறவினர்கள் தந்தை மகள் ஆகிய இருவரது உடல்களையும் நல்லடக்கம் செய்தனர். தந்தை இறந்த அதிர்ச்சியில் மாற்றுத்திறனாளி மகளும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாண்டிப்பிரபு ஜெயபாரதி தம்பதியினரின் 4 வயது மகள் ஹாசினி யூகேஜி படித்து வருகிறார். கடந்த 1 வருடமாக யோகாசனம் கற்று வரும் மாணவி யோகாசனத்தில் சாதனை படைக்கும் ஆர்வத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் பெற்றோர் மற்றும் பயிற்சியாளரின் உறுதுணையுடன் அர்த்த சமூகாசனா என்ற யோகாசனத்தை இருபுறமும் முட்டைகள் மீது கால்களை வைத்தவாறு 31 நிமிடம் 23 நொடிகள் செய்து சிறுமி சாதனை புரிந்தார். இதற்கு முன்பு இதே சாதனையை தஞ்சாவூரை சேர்ந்த 4 வயது சிறுவன் 25 நிமிடம் செய்திருந்தது உலக சாதனையாக இருந்த நிலையில் இந்த சாதனையை ஹாசினி முறியடித்து புதிய சாதனை படைத்தார். இதனைத் தொடர்ந்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் சென்னை நிர்வாக இயக்குநர் அரவிந்த், திருஞானராமன் ஆகியோர் சாதனை படைத்த மாணவிக்கு சான்றிதழையும் பரிசுகளையும் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் ஈஸ்வரன் கோவில் வீதியில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் காவல்துறையினர் அங்கு திடீர் சோதனை செய்தனர். இதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையில் ஜீவானந்தம் வீதி மற்றும் வெண்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள குடோன்களில் பதுக்கி வைத்திருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 800 கிலோ புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய முகமது நபீல் மர்ஜிக் என்ற கூலி தொழிலாளியை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக இருக்கும் முகமது அனிஃபா என்பவரை தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த பட்டுக்கோணம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட தெம்பகலனூர் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் மாரியப்பன் என்பவர் பாலக்கோடு அரசு கல்லூரியில் ITI 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மாரியப்பன் கடந்த 2ஆம் தேதி பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள தனியார் வங்கிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இதனிடையே தனியார் மரவள்ளி கிழங்கு ஆலை அருகே சென்று கொண்டிருந்த போது பாப்பிரெட்டிப்பட்டியில் இருந்து சேலம் நோக்கி சென்ற மினி டெம்போ ஒன்று இருசக்கர வாகனத்தில் மீது மோதியது. இந்த விபத்தில் மாரியப்பன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் மாரியப்பன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்தின் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஆழியாளம் அணைக்கட்டில் இருந்து உபரி நீரை தருமபுரி மாவட்டத்திற்கு விளைநிலங்கள் வழியாக கால்வாய் அமைத்து நீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை கடுமையாக எதிர்க்கும் உத்தனப்பள்ளி, பிரிஜேப்பள்ளி பகுதி விவசாயிகள் ஆழியாளம் அணையில் இருந்த வடபகுதி வழியாக தமண்டரப்பள்ளி ஏரி, பீர்ஜேப்பள்ளி, கொம்மெம்பலப்பள்ளி மற்றும் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட நாகமங்கலம் உள்ளிட்ட ஏரிகளை இணைத்து தருமபுரி பகுதிக்கு நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். இந்த நிலையில் பீர்ஜேப்பள்ளி கிராமத்தில் ஆழியாளம் அணைக்கட்டில் இருந்து நீர் கொண்டு செல்வது குறித்து விவசாயிகளின் குறைகேட்பு கூட்டம் ஓசூர் வருவாய் கோட்டாட்சியர் தேன்மொழி தலைமையில் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பங்கேற்று வழித்தடத்தை மாற்றிவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த சண்முக சாலையில் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் மறைந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் மறைவிற்கு புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தொண்டர் அணித் தலைவர் தாம்பரம் கில்லி சரத்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் செம்பாக்கம் அகிலன் அவர்களின் ஏற்பாட்டில் தாம்பரம் சண்முக சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விஜய் மக்கள் இயக்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரின் துணைவியார் உட்பட 13 ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். பின்னர் அவர்களது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.
இந்தியன் ஹியூமன் வெல்ஃபேர் மற்றும் விஜிலன்ஸ் ஆர்கனைசேஷன் 13வது மாநில மாநாடு, உலக மனித உரிமைகள் தின விழா, சேவையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா கோவை ரயில் நிலையம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சமூக பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சுமார் 100 நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மாநில மகளிர் அணித் தலைவர் சம்பத் பானு, பெண்களுக்கான குற்றங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக குற்றங்களை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் 29வது ஆண்டு பட்டமளிப்பு விழா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள மூவே அரங்கில் நடைபெறுகிறது. வரும் 16ஆம் தேதி நடைபெறும் இந்த பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி தலைமை தாங்கி விழா பேருரையாற்றவுள்ளார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வாழ்த்துரை வழங்கவுள்ளார். திருப்பதி பெண்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜமுனா பட்டமளிப்பு விழா உரையாற்றுகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெறாத காரணத்தினால் 18,000 மாணவியர்கள் பட்டம் பெறவுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்த முத்துக்குமாரபுரம் பகுதியில் அதிகளவு பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ள நிலையில் இந்த நீரானது விளைநிலங்களுக்குள் புகுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள முத்துக்குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த தங்க முடையாண்டி என்பவரின் விவசாய நிலத்தில் உள்ள பருத்தி மற்றும் மிளகாய் செடிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் 2 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் டிஐஜி சத்யபிரியா ஆய்வு மேற்கொள்ள வந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் உள்ள வளாகத்தில் மரக்கன்று நட்டு அங்கு குடியிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் மற்றும் காவலர் குடியிருப்பு பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மதுராந்தகம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பரத் மற்றும் அச்சரப்பாக்கம் காவலர்கள் உடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சிவசக்தி நகரில் உள்ள அரசினர் மாணவர் விடுதியில் பர்கூர் மலை கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அந்தியூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம் மாணவர்கள் விடுதியில் ஆய்வு மேற்கொண்டார். விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களை சந்தித்த MLA சுகாதாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் குறித்து கேட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து உணவின் தரம் குறித்து கேட்டிருந்த MLA மாணவர்களுக்கு தயாரித்து வைத்திருந்த இரவு உணவை அருந்தினார். தொடர்ந்து மாணவர்கள் தங்களுக்கு விளையாட்டு மைதானம் உள்ளதாகவும் அது முழுவதும் புதர்மண்டி கிடப்பதாகவும் அதனை சுத்தம் செய்து தரும்படியும் கோரிக்கை வைத்தனர். குன்னூர் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது துணைவியார் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு கோவை மாவட்டம் வால்பாறை காந்தி சிலை பேருந்து நிலைய வளாகத்தில் வால்பாறை வட்டார வியாபாரிகள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்றது. இதில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் சக்கரபாணி, வணிகர்கள், பல்வேறு கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள், மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பீகார் மாநிலம் மாதேப்பூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் சௌத்ரியின் மகன் ஹீராலால் சௌத்ரி என்பவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மனநலம் பாதிக்கப்பட்டு தனது பெற்றோர், மனைவி மற்றும் 2 வயது குழந்தையை பிரிந்து பீகார் மாநிலத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்து வெளியேறி தமிழகத்திற்கு வந்துள்ளார். இதனிடையே கடந்த அக்டோபர் மாதம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி பகுதியில் வருவோர் செல்வோரை ஹீராலால் விரட்டி சென்று அச்சுறுத்தி வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஸ்ரீனிவாசன் உத்தரவின் பெயரில் சீர்காழி கார்டன் மனநல மறுவாழ்வு மையத்தினர் அவரை மீட்டு சிகிச்சை அளித்து வந்தனர். அங்கு அளிக்கப்பட்ட சிறப்பான சிகிச்சையின் காரணமாக 2 மாதங்களுக்குள்ளாகவே ஹீராலால் சௌத்ரி குணமடைந்தார். இதனையடுத்து அவரிடம் குடும்ப விவரங்களை அறிந்த சீர்காழி கார்டன் மனநல மறுவாழ்வு மையத்தின் இயக்குநர் ஜெயந்தி உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா முன்னிலையில் ஹீராலாலை அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு தனது குடும்பத்தினரை கண்ட ஹீராலால் சௌத்ரி மாவட்ட ஆட்சியருக்கும் மனநல வாழ்வு மைய நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார்.